அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த ரீசெண்டாக மகளிர் தின விழாக்கில் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ஸ்பீச்சில் நம்மளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவர் பேசுனதில் கொஞ்சம் அவர் ஏன் அதை பேசினார் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திபன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ஏதோ ஒரு மேடையில் வந்து திரிஷாவை பற்றி ஏதோ பேசியிருப்பார் போல இருக்குது. ஸோ அதுக்கு திரிஷாவோட பதில் அண்டு திரிஷாவுக்கு சொன்ன அந்த பதிலுக்கு நம்ம பார்த்திபன் அவர் பாணியில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது தாவேகா தலைவர் வந்து பார்த்தீங்க விஜய் அவர்கள் வந்து இப்போ மகளிர் தினம் வந்து ரீசெண்டாக ஒன்று போணுச்சு. ஸோ அதில் நிறைய மகளிர்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. பட் அதில் கலந்துக்கிட்டதில் நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து பேசப்பட்டுச்சு. பட் குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேட்குறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா என்னடா அது இந்த மனுஷன் இப்படி எதுக்குடா பேசினார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. என்ன பேசியிருக்காரு பார்த்திங்க அப்படின்னா, மகளிர் தின விழாவில் வந்து எப்பயுமே நார்மலாக எல்லா மேடையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா திமுக தீய சக்தி, இவங்க இது அவங்க அது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பார். பட் ஃபஸ்ட் டைமாக இப்போ ரீசெண்டாக அந்த சங்கீதா விஜய் அவர்களோட விவாகரத்து அந்த ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா பதில் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது இப்போ எனக்கு நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க, நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதில் நிறைய இது ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம், அதெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. எப்படி அதெல்லாம் ஒர்த்தே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். ஃபஸ்ட்டு நானுமே யோசித்தேன், அது ஒர்த்து இல்லைன்னு சொன்னாரா இல்லை வருத்தம் இல்லைன்னு சொன்னாரான்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் நல்லா இது பண்ணி கேட்டு பார்க்கும்போது ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் நமக்கு கேட்டுச்சு. அது என்னங்க ஒர்த்து இல்லை, என்ன ஒர்த்து இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, சங்கீதாலாம் அதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு டோனில் தான் அந்த விஷயம் போணுச்சு. அப்படி தான் அவர் சொல்லியும் இருக்கார். நான் என்ன கேட்குறேன்னா, 27 வருஷம், ஸோ ஒர்த்து இல்லைன்னா 25-27 வருஷம் உங்கள் கூட வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்கள பார்த்து அவங்கள வளர்த்து உங்கள் கூட எல்லா விதமாக உங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்த ஒரு பெண், எப்படி ஒரு பெண் உங்களுக்கு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்கள் மோஸ்ட்லி அதிகமாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவர் நடித்த படங்களாக இருக்கட்டும், அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே விஜயை பிடிச்சு அவங்களோட ரசிகராக இருக்கக்கூடிய மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பெண் ரசிகர்கள் தான் அதிகம். ஸோ அதே மாதிரி பெண் ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க மகளிர் தினத்தில் உங்களுக்காக தொண்டர்களாகவோ இல்லை ரசிகர்களாகவோ உங்களுக்காக அந்த மேடைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து உங்கள் ஸ்பீச்சை கேட்கணும்னு சொல்லி வந்திருந்தா, நீங்கள் எப்படி, நீங்கள் 27 வருஷம் உங்கள் கூட வாழ்ந்த ஒரு பொண்ணை ஒர்த் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு சும்மா ஒரு மைண்ட் செட் யோசிச்சு கூட பார்ப்போமே. நாளைக்கு நீங்கள் இந்த எப்படியோ ஜெயிச்சு ஏதோ ஒன்று இது ஆகிட்டீங்கன்னு வைங்க, நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வான். ஏன்னா அரசியல் அப்படி தான். ஸோ மக்கள் கேள்வி கேட்கும்போது அவெல்லாம் ஒர்த்தே இல்லை, அவெல்லாம் எனக்கு கேட்குறதுக்கு ஒர்த்தே கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா 27 வருஷம் உங்க கூட வாழ்ந்த ஒரு மனைவி, உங்களுடைய எல்லா மூவ்ஸுமே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பேசுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சிருக்கிற ஒரு மனைவியை ஒரு பொது வெளியில் வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை. உங்கள் கூட இருந்தவங்களே நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நார்மலாக உங்களை ஒரு திரையில் பார்த்துட்டு இப்போ ஒரு ரசிகனாவோ ஒரு தொண்டனாவோ இப்போ வந்து நீங்கள் ஒரு இதில் ஒரு தலைவனாக வந்து ஏதோ ஒரு பொசிஷனில் போய் உட்காந்து நீங்கள் பண்ணக்கூடிய தப்புக்களை திரையில் பார்த்த ஒரு மனுஷனை டைரெக்டாக ஒரு தப்பு பண்ணும்போது மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வான். ஸோ கேள்வி கேட்கும்போது நீங்கள் அதே வார்த்தையை சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்கு அதான் புரியவே இல்லை. இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து எதிர்த்தாப்பில் நிறைய மகளிர்களோ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓன்னு கத்துறாங்க. எப்படி ஓன்னு கத்துறாங்க, அதாவது விஜய் அவர்கள் பேசுனது வந்து சரின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது.
பட் அதில் எனக்கு 1-2 விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, அதில் ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க. என்னென்னா, அதாவது இந்த மாதிரி மகளிர் தினத்தில் மகளிர் தினம் அந்த ஸ்பீச்சில் தான் சொல்கிறேன். ஸ்பீச்சில் அதாவது என் வீட்டு பெண்களை வந்து மதிக்கணும், வீட்டு பெண்களை வந்து தப்பாக இது மாதிரி நடத்தக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. எனக்கு என்னமோ இந்த வசனம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜயத்தான் டைரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடித்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இப்போ தான் அந்த மேட்டர்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக நடந்த விஷயம். அந்த விஷயத்தை அப்படியே ஆப்டாக விஜய் சொன்ன மாதிரியே தான் எனக்கும் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் உட்காந்துருக்கும்போது என்னடா அது நம்மளை தான் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இதில் அந்த இதுலையா இல்லை அதுக்கு முன்னாடி அந்த இதில் நினைக்கிறேன், ஏதோ ஒரு அந்த தஞ்சாவூரில் நினைக்கிறேன், அந்த இதில் விஜயன் சங்கீதா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு அங்கே ஒரு தொண்டர் நின்றுட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா, விஜயன் சங்கீதா மறுபடியும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும். ஒரு தலைவன்ற வந்து குடும்பத்தில் நல்லா இருந்தால் தான் நாட்டை நல்லா பார்த்துப்பான்றது இப்போ வரைக்கும் காலங்காலமாக பார்த்து வந்துடக்கூடிய ஒரு நடைமுறையை டக்குன்னு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. ஏன் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்கள் ரசிகராக இருக்கட்டும், உங்கள் தொண்டராக இருக்கட்டும், யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. அதை எப்படி இவர் சொல்லி இது பண்ண போகிறாருன்னு தெரில. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் விஷயத்தில் வந்து அதாவது குறிப்பாக அந்த சங்கீதா அவர்களுடைய பிரச்சனையில் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து தவறான முடிவை நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடியாக தான் விழுக போகுது. சரி, இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பார்த்திபன் அவங்களுடைய அந்த இதுக்கு போவோம். என்ன அப்படின்னா, பார்த்திபன் வந்து ஒரு மேடையில் ஏதோ ஒரு விழாலேயோ ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குற இதில் இருக்கார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லார் ஃபோட்டோ வந்து இருக்குது. கடைசியாக திரிஷாவோட ஃபோட்டோவும் வருது. இதில் நம்மளுக்கு எப்படி ஒரு கோபம் இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்திபன் அவர்களுக்குமே கோபம் இருந்துச்சு. அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குந்தவை கொஞ்ச நாள் வீட்டில் குந்த வச்சா நல்லது, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, விஜய் கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அவருடைய ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கே தோணுதுன்னா அந்த இடத்துல அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தோணத்தான் செய்யும். அப்போது அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வரார் அப்படின்னா அவர் எப்படி மேலே போகணும்னு தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அவருடைய என்ன சொல்லுது அரசியல் வந்து மேலே போகாமல் கீழே தான் போகுன்றதுக்கு தான் அவர் அந்த மாதிரி வார்த்தையை வந்து குந்தவையை கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே குந்த வச்சா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். இதுக்கு திரிஷா ஒரு ட்வீட் போட்டு விட்டுருக்காங்க. மைக்கு கிடச்சா எல்லாம் அறிவாளி மாதிரி பேசுகிறது, புத்திசாலி மாதிரி பேசுகிறதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க. என்ன அப்படின்னா, இவர் இப்போ மைக்கில் பேசுனது வந்து ஒரு புத்திசாலித்தனமாக அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதாவது அவர் வேணுக்குனே அவர் சொல்லலை, அவர் வேணுக்குனே இந்த மாதிரி திரிஷா ஃபோட்டோ போடுங்க நான் இந்த மாதிரி வார்த்தையை விடுறேன்னு டக்குன்னு திரிஷா ஃபோட்டோ வந்த உடனே அவருக்கு என்ன தோணுன்னு தெரில, ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு அந்த விஷயத்த சொல்லி அவர் அந்த இது முடிச்சிட்டாரு. திரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அம்மாவும் ட்வீட்டை போட்டு விட்டாங்க. இந்த அம்மா இப்போ தான் ட்வீட்டு போடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது, நிறைய இடத்துல இந்த மாதிரி போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். பட் அது வந்து தப்பு, அது தவறான வார்த்தைகள் அவர் வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னார். ஸோ அதுக்கு போட்டிங்க ஓகே. பட் நீங்கள் இப்போ பண்ண விஷயத்தை தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திபன் மட்டும் கிடையாது, சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ எல்லாருக்குமே நீங்கள் வந்து எதிர்த்து ட்வீட் போடவே முடியாது. நீங்கள் பண்ணக்கூடிய சில செயல்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இதைத்தான் பார்த்திபனும் சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு ட்வீட்டு போட்ட திரிஷாக்கு இவர் யார், நம்ம
பார்த்திபன் அவர் வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருந்தார். சத்தியமாக சொல்கிறேன், மனுஷன் வேற லெவலில் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. என்ன அப்படின்னா, அதாவது புத்திசாலித்தனம், அதாவது நான் தப்பாக சொன்னாலும் ஏன் பேசக்கூடிய வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக நீ வந்து வெளியே என் வாய்ஸை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி மைக்கு கிட்ட சொல்கிற மாதிரி சொன்னார். அது ஸ்டார்ட் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1 2 3 3 3 ஷா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அது பார்க்கும்போது சரி, நம்ம மனுஷன் வந்து நார்மலாக பார்த்திபன் சொல்ல விஷயங்களை 2-3 தடவை கேட்டால் தான் நமக்கு புரியும். ஆனால் இதில் எனக்கு தடவையே புரிஞ்சிருச்சு. அதில் தான் எனக்கு சொல்லுது நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நான் சொன்ன எல்லாமே தெளிவுபடுத்தினார். அதாவது இந்த மாதிரி ஒரு மேடையில் திடீர்னு ஒரு ஃபோட்டோ காட்டும்போது என் மனசுக்குள்ளே இருந்த ஆதங்கத்தையும் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுலேயுமே குறிப்பாக சமுத்திரக்கனியுமே இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி ஒரு வீடியோ பேசியிருப்பார். அது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆகி அதுவுமே வந்துச்சு. ஸோ இதையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ திரிஷாவை மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக இது பண்ணாங்க. வந்து மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். இந்த ஒரு விஷயத்துக்காக, அதாவது அவர் என்ன சொன்னார்னா, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இவங்க மன்னிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டு போயிட்டாங்க. அதைத்தான் அவர் என்ன சொன்னார்னா, மன்னிப்பு அப்படின்றது வேற, வருத்தம் தெரிவிக்கிறேன்றது வேற, நீங்கள் ரெண்டையுமே குழப்பிக்காதீங்கன்ற மாதிரி மனுஷன் வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அவர் தாங்கிற அளவுக்கான ஒரு பெரிய உயரத்தை அடைய போகும்போது இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பெண்மணிக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும்? நான் வரலப்பா, நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜே கெட்டு போயிடும்ல சொல்லியிருக்கணும். அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவர் அனுப்பி வச்சுருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் ஒரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் அவர் சொன்ன 1-2 விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் மைண்டில் யோசிச்சது என்ன அப்படின்னா, திரிஷா மட்டும் பேசக்கூடிய பார்த்திபன் எதுக்காக தாவேக்க விஜய் அவர்களை ஏன் பேசலை? ஏன்னா விஜய் நீங்கள் கூட்டு போனாலும் நீங்கள் வந்திருக்கக்கூடாது. விஜய் வந்து உங்களுக்கு சேலை ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாலும் அதை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். எதுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் நான் நிறைய பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் டைம் இல்லை, அதனால் இதை பேசி முடிச்சிட்டேன்.